மயிலாடுதுறையில் காரில் சென்ற 4 பெண்கள் உட்பட 5 பேர் மீது தாக்குதல் நடத்திய போதை இளைஞர்களை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடுவை சேர்ந்த மூர்த்தி என்பவர் மருத்துவமனையிலிருந்து தனது தாய் பவுன்மதி, மனைவி அருள்மொழி, மகன் சபரீஸ் உட்பட 4 பெண்களுடன் காரில் வீட்டை நோக்கி சென்றுள்ளார். அப்போது குத்தாலம் அருகே நடைபெற்ற சப ஊர்வலத்தில் போதையில் ஆடிக்கொண்டிருந்த இளைஞர்கள் சிலர் இவர்களது காரை மறித்துள்ளனர். காரின் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்த 4 பெண்கள் உட்பட 5 பேரை தாக்கியுள்ளனர். இச்சம்பவத்தை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். பத்து பேர் காரை சுற்றி வச்சு காரை போட்டு ஆட்டம் வந்துட்டாங்க. நான் 4 பேர் கேள்ச்சு அவங்க காப்பாற்ற நான் ஆனோம்னா கார் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துட்டேன். ஒருத்தன் கார் மேலே ஏறிட்டாங்க. ஏறி கார் நிப்பாட்டினாங்க. கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் விட்டு போயிட்டு நிப்பாட்டிட்டேன். கார் நிப்பாட்டுறதுக்கு சாவி பிடிங்கிட்டாங்க. பிடுங்கி நின்று நல்லா வளர்ப்பேன் அப்படின்னாங்க. நான் கொடுங்க சாவியை கொடுங்க, ஏன்னா பிரச்சனை பண்ணுறீங்க பெஞ்சினேன். இது விடவே இல்லை. ஒரு 20 பேர் 30 பேர் வந்துட்டாங்க. வந்து சுற்றி வச்சு காரு கண்ணதெல்லாம் உடைச்சி என் சட்டையை கிழிச்சு பிடிச்சி வச்சு என் காலை பிடிச்சி வெளில எடுத்து அடித்து